தேனு பாலுமா ஓடுதீங்க. நீங்கள் பஞ்சமாக பாதகத்தை பண்ணுவீங்க, கொள்ளையடிப்பீங்க, எல்லா தப்பும் பண்ணுவீங்க. உங்களை ஏற்று பேசினா நாங்கள் பிஜேபி. அப்போ பிஜேபியை காமிச்சு 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 இங்கே பலனை அனுபவிக்கிறது யார்? நீங்கள் தானே. கண்டு விட்டாலையா, சூட்சமத்தை கண்டு விட்டாலே. உன்னை எதிர்க்கிறவனெல்லாம் நீ பிஜேபின்னு முத்திரை குத்தினா வேற என்னன்னு கேட்கறது? ஏன்னா எல்லாருக்கும் இந்த முத்திரை தானே குத்துறாங்க. எனக்கு குத்துறாங்க. சிரிப்பா வருதுடா. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்பா போடாங்கிட்டு வந்துருச்சு. அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு. எவெல்லாம் எதிர்க்கிறானா எல்லாருக்கும் குத்துறாங்க. தனிநபர்களுக்கு குத்துறாங்க, கட்சிகளுக்கு குத்துறாங்க, கலைஞர்களுக்கு குத்துறாங்க, இயக்கங்களுக்கு குத்துறாங்க. இது ரொம்ப இது இந்த பருப்பு ரொம்ப நாள் வேகாது, ஞாபகம் வச்சுக்கோ. அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத, இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். ஏங்க விமர்சனம் பண்ணக்கூடாது திமுகவை? இது என்னங்க கதையா இருக்குது? ஏன் விமர்சனம் பண்ணக்கூடாது? உன்ன என்ன தப்பு? அப்புறம் ஜனநாயகனா என்ன? ஓட்டு கட்டல, எல்லாருக்கிட்டையும் தானே ஓட்டு கட்டிங்க. ஓட்டுக்கு வந்து நிற்கும் போது எல்லார் ஜாதகத்தையும் பார்த்துட்டு தான் வந்து ஓட்டு கேட்குறீங்களா? இல்லை உங்களுக்கு எல்லாம் ப்ரோ நோட்டு எழுதி கொடுத்தவங்க தான் ஓட்டு கேட்குறீங்களா? போகிற வாரம் எல்லார்ட்டையும் ஓட்டு கேட்குறீங்களா? தெருவில் கையில் காலில் விழுந்து கூட கும்பிட்டு போட்டு ஓட்டு கேட்குறீங்கல்ல? அப்போ நீ பவருக்கு வந்தா உன்னை கேள்வி கேட்பான். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி, மந்திரிங்க போய் சாதி மாநாட்டில் கலந்துக்கிறாங்கல்ல, இதுக்கு என்ன பேர்? சமூக நீதினு சொல்கிறீங்க, திராவிட மாடல்னு ஒன்று சொல்கிறீங்க, திராவிடியன் ஸ்டாக்குன்னு சொல்கிறீங்க, இந்தியாவிலே நாங்கள் தான் சிறப்பான மாநிலன்றீங்க, உலகத்துக்கே நாங்கள் தான் எடுத்துக்காட்டி எங்கள் ஸ்கீமை ஸ்பெயினில் காப்பி அடிக்கிறாங்க, இங்கிலாந்தில் காப்பி அடிக்கிறாங்கன்றீங்க. நல்லது, மகிழ்ச்சி. மந்திரிகள் போய் சிட்டிங் மினிஸ்டர்ஸ் சாதி மாநாட்டில் கலந்துக்கிறான்ல, இது என்ன பேர்? இதுக்கு மந்திரி போய் ஜாதி மாநாட்டில் கலந்துக்கிறாங்கல்ல, இதுக்கு என்ன பேர்? இப்போ நான் என்ன உங்களை சொல்றது? தலித் மக்களுக்கு எதிராக கடந்த 3.5 ஆண்டுகளாக தமிழகத்தில் அரங்கேறி வரக்கூடிய திட்டமிட்டு நடக்கக்கூடிய சிஸ்டமிக் வயலன்ஸ்னு வாங்க. தலித்துகளுக்கு வந்து கோயில்களுக்கு உள்ளே போக இடம் அனுமதி இல்லைன்னா முதல்ல பேச்சுவார்த்தை, அதுக்கு பிறகு கலெக்டரும் எஸ்பியும் தலைமை தாங்கி ஆலய நுழைவு இது நடக்கும், பிரவேசம் நடக்கும். அதானே உலக வழக்கம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இழுத்து மூடிடுறாங்க. யாருக்கும் இல்லையா, பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படலைன்னா கோயிலை இழுத்தி மூடிடுவாங்களாம். அதுதான் சமூக நீதினு வெக்கங்கட்டு தொலைக்காட்சிகளை பேசக்கூடிய திமுக செய்தி தொடர்பாளர்களும் இருக்காங்க, நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம். இல்ல, இந்த மாதம் மட்டும் 120 தலித்துகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது வந்து கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்ல பாதிக்கப்பட்டது. தனிப்பட்ட முறையில் வந்து தொழிலாளர்கள் வந்து அந்த இதில் இறங்கி அவர்களா அந்த மாதிரி இறந்தது. இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா தலித் மக்களுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய கொடுமைகள் நாளும் பொழுதும் அரங்கேறி வருகின்றன. ஒருபோதும் என் குரல் ஓயாது, ஒருபோதும் என் குரல் ஓயாது. உயிர் கடைசியா உடம்புல ஒட்டிட்டு இருக்குல்ல ஒரு துளி, அந்த ஒரு துளி உடம்புல உயிர் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த கடைசி நிமிடம் வரை இந்த மண்ணுக்கான, இந்த மக்களுக்கான அரசியலை நான் இன்னும் சத்தமா பேசுவேன், இன்னும் சத்தமா பேசுவேன். Meanwhile, கொஞ்சம் பாப்புலராக இருக்காங்க, 8% ஓட்டு இருக்குன்னா அவனை பார்த்து பயப்படுறது, சினிமாக்காரனை அவனை பார்த்து பயப்படுறது, என்னது இதெல்லாம்? தலித் மக்களுக்கு எந்த கட்சியும் சாராத தலித் மக்கள் இருக்கிறார்கள். தலித் மக்களோட மொத்த பிரதிநிதின்னு எந்த தலைவரும் எந்த கட்சியும் சொந்தம் கொண்டாட முடியாது. அந்த மாதிரியான லைசன்ஸை எந்த கட்சிக்கும் யாரும் கொடுக்கல, இன்க்ளூடிங் திருமா. உங்க மந்திரி பேசியிருக்காரு போய் ரகுபதி. பெரியாருக்கு முன்னால், கலைஞர் கருணாநிதிக்கு முன்னால், அண்ணாவுக்கு முன்னால், ஏன் ஸ்டாலினுக்கு முன்னாலும் இருந்த ஒரு சமூக நீதி காவலன் என்றால் அது ராமன் தான் அப்படின்னு பேசி. இல்ல புரியல, என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. தந்தை பெரியாருக்கு முன்னால், பேரறிஞர் அண்ணாவுக்கு முன்னால், டாக்டர் அம்பேத்கருக்கு முன்னால், தலைவர் கலைஞருக்கு முன்னால், இன்று நம்முடைய தலைவர் தளபதிக்கு முன்னால் இந்த திராவிட மாடல் ஆட்சியை முன்னெடுத்து சென்றிருக்கின்ற சமூக நீதியினுடைய காவலன், சமத்துவம், சமூக நீதி இவற்றை எல்லாம் போதித்த உலகத்துக்கு எடுத்துச் சொன்னவன், எல்லோரும் சமம் என்று சொன்ன ஒரே நாயகன் ராமன். இப்படி சோறுங்கிறக்கு எவ்வளவு மானங்கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. இன்னொன்னு வந்து என்னன்னா, திராவிட மாடலை முதல்ல பின்பற்றியவரே ராமன் தான் சொல்றாரு. இதை விட ஒரு அவலம் ஏதாவது உண்டா? ராமனை இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியினுடைய முன்னோடியாக இன்றைக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். இப்போ இதுக்கு வந்து திராவிடியன் ஸ்டாக்ஸில் எங்கே போவாங்க? இதை விமர்சனம் பண்ணால் அவன் பிஜேபி இல்லையா? இது என்ன ரகுபதி பேச்சுக்கு என்னங்க அர்த்தம்?
காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. எனக்கு தெரிஞ்சு கடந்த 10-15 ஆண்டுகளில் ஒரு கட்சி ஒரு தலைவர் கொல்லப்பட்ட நினைவேந்தலில் கலந்து கொள்ளக்கூடாது என்று, அதுவும் ஒரு கட்சி தலைவர், திருமா மாதிரி ஒரு பெரிய தலைவர் ஒரு வீடியோ வெளியிடுறதுன்றது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு அவலம். சில அரசியல் களத்திலே கூலியை வாங்கி கொண்டு அரசியல் அறியாமையில் உழலுகிற அற்பர்கள் திமுகவுக்கு எதிராக அவதூறுகளை பரப்பும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட சக்திகள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எதிலும் நாம் பங்கேற்கக்கூடாது. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம். இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? திரும்ப வந்து திமுக கிட்ட வந்து பிரிச்சுடுவாங்க, திமுகவுக்கு எதிராக அங்கே கோஷம் போடுவாங்க, திமுகவுக்கு எதிராக அங்கே மேடையில் பேசுவாங்க. பேசட்டுமே, இந்தியா கூட்டணியை திமுகவை திட்டுவாங்க, அங்கே போகாதீங்கன்னு திரும்ப பேசுகிறாரு இல்லையா? சொன்னாரா இல்லையா? திட்டினா இந்த விமர்சனத்தால் ரஞ்சித் மேடையில் ஒரு 4 பேர் பேசுறதால உங்கள் கூட்டணி உடஞ்சிடுமா? நீங்கள் கலகல தெரியுங்களா? அவ்வளோ பலவீனமாக இருக்கீங்களா? வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா, இந்த ஆளே அழுகிற நீ. திருமாவோட பாஷையில மட்டும் தடுமாற்றம் இல்லை, அவருடைய உடல் மொழியிலே தடுமாற்றம் இருக்கு. திமுகவை காப்பாற்றுவதற்கு இவ்வளவு தூரம் ஏன் திருமா அந்த அளவுக்கு எதுக்கு வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு, மாநில அரசுக்கு ஒரு முட்டு கொடுக்கணும்? காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி. அம்மா இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? திமுக விமர்சனம் பண்ணா திருமாக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருது? இஸ் ஏ பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட்? கிடையாதே. நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு கவர்மெண்ட்டோட தொங்கு சதையாகவே மாறிட்டீங்கன்னா தலித் மக்கள் உங்களை விட்டு விலகி போவார்கள். அந்த அளவுக்கு எதுக்கு வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு, மாநில அரசுக்கு ஒரு முட்டு கொடுக்கணும்? இல்ல மாஸ்டர், நீங்க நம்பர் 1 டுபாக்கு, அவன் நம்பர் 2 டுபாக்கு. நான் நம்பர் 1. உனக்கு தலித் பாலிடிக்ஸ், தலித்துகளோட கொடுமை, தலித்துகள் சந்திக்கக்கூடிய அந்த துன்பங்களை பற்றின அடிப்படை அறிவு 10% இருந்ததுன்னா அன்னைக்கு ரஞ்சித்தோட பேச்சை பார்த்து உனக்கு கோபம் வராது. உனக்கு புரிதல் இருந்ததுன்னா கோபம் வராது. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. ரஞ்சித்துக்கு எதிராக அல்லது ரஞ்சித் வந்து ஒரு பிஜேபி அஜெண்டாவை முன்வைக்கிற ஒரு நபர் அப்படின்னு பேசக்கூடிய விமர்சனங்களை ஒரு பத்திரிகையாளராக நீங்க எப்படி அவதானிக்கிறீங்க? அவருடைய பேச்சில் என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு புரியல. அவரை ரஞ்சித்தை வந்து ஏன் இவ்வளோ போட்டு அடிக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. என்ன தப்பு பண்ணார் அவர்? ஒரு கருத்தை சொல்றதுக்கு ஒரு கலைஞனுக்கு உரிமை இல்லையா? உங்களை எதிர்க்கிறவங்களெல்லாம் ஏன் இப்படி முத்திரை குத்துறீங்க? சங்கிங்க ஏன் எங்க எதிர்த்து பேசுறீங்க? நீ சங்கி தான். உன்னை எதிர்த்து பேசினா சங்கி. ஆமா. ஆதரிச்சு பேசினா நீ வந்து 200 ரூபா பீமாங்க. பரவாயில்லையா? என்ன திமுக எதிராக பேசிட்டோம் ஏன் பேசக்கூடாது? இது என்ன ஜனநாயக நாடா, சர்வாதிகார நாடா? உங்களை எதிர்க்கிறவங்களெல்லாம் ஐயோயோ தலித்துகளை வந்து திமுக கிட்ட வந்து பிரிச்சுட்டு போறாங்க, ஐயோயோ பிஜேபி உள்ள வந்துட போகுது. எதற்காக இந்த பூச்சாண்டி? திமுக எதிராக எவனுமே பேசக்கூடாதா? இல்லை, நான் கேட்குறேன், இது என்ன புத்தி? இதுதாங்க ஃபாசிசம். உன்னை எதிர்க்கிறவங்களாம் பிஜேபின்னா இதுதான் சர்வாதிகாரம். ஆனால் என்னை எதிர்த்தாலே, மூச்சு விட்டாலே, ஒரு சின்ன கொட்டாயை விட்டாலே ஐயோயோ பிஜேபி, என்ன கதை இது? சரி, அவ்வளோ பேசுறியா? அப்போ நீ யோகியமாக இருக்கணும்ல. அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்று சொன்னா சொல்லட்டுமா? கெட்ட பையன் சார் இந்த பால்சாமி.